அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொண்டக்கடலை தயிர் சாதமும் கத்தரிக்காய் கார வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி முளை கட்டின கொண்டக்கடலை எடுத்துருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி, ஒரு விசில் 2 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கணும். கொண்டக்கடலை வெந்ததும் வடிகட்டி எடுத்துக்கணும். எவ்வளோ கடலை வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கினா போதும். 2 டம்ளர் அளவு பச்சரிசி வேக வச்சு எடுத்துருக்கேன். தயிர் சாதத்துக்கு பச்சரிசி சோறு தான் நல்லாயிருக்கும். குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 6 நைஸாக நறுக்கி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இதை நச்சுட்டு எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். வாசத்துக்கு 2 காஞ்ச மிளகாய். கெட்டி தயிர் 1 கப் அளவு எடுத்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். தயிர் சாதத்துக்கு தாளிச்சுக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய், உளுந்து, கொஞ்சம் கடுகு, ஒரு 5 மிளகு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேக வச்ச கொண்டக்கடலை. வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதங்க வேண்டாம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் கொண்டக்கடலை சேர்த்துடலாம். பாதி அளவு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கடலையில் உப்பு இருக்கும். தயிருக்கும் சாதத்துக்கும் சேர்த்து உப்பு, தண்ணி சேர்த்து தயிர் கலந்துட்டு சேர்த்துக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தா போதும். வடித்த சாதத்தில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா சாதத்தையும் சேர்த்து கலந்துட்டேன். இப்போ தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் கார வறுவல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 6 கீத்தாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் பாதி அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதை விட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. 4 பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளியில் பாதி அளவு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை. ரொம்ப அதிகமாக வெங்காயம் தக்காளி சேர்த்தோம்னா மசாலா அதிகமாயிரும். கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த கார வறுவல் நல்லாயிருக்கும். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய், பட்டை இலை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கி விடலாம். பூண்டு நச்சுட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. காய் அரைத்தரம் வெந்ததும் உப்பு சேர்த்தா போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். வாசத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள். மல்லித்தூள் சேர்க்காமே விடலாம். கொஞ்சம் சுருண்டு வரணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து வச்சு வேக வைக்கலாம். கொஞ்சம் முருக வேக விட்டு எடுத்துக்கலாம். பதமாக வேணாலும் எடுத்துக்கலாம். தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு இந்த வறுவல் அருமையாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.